இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கெவுன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து 1 மீட்டர் உள்ள துணி எடுத்திருக்கேன். அந்த துணியை வந்து 2ஆம் மடிக்கு 4ஆம் மடித்து போட்டிருக்கேன். 4 லேயர் இருக்குது இதில். இப்போ வந்து ஒயரை வந்து பாவாடையோட ஒயரை வந்து 18 அகலம் 15 இன்ச்சு. இப்போ கீழே உள்ள பாவாடை ரெடி. இப்போ லைனிங் வந்து இதை விட 1/2 இன்ச்சு உயரத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கணும். அகலம் வந்து அதே அகலம் எடுத்துக்கணும். உயரம் 16, அகலம் 8 இன்ச்சு, கழுத்து அகலம் 2 இன்ச்சு, ஷோல்டர் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 2.5 இன்ச்சு, ஆம்கோல் 5 இன்ச்சு. உயரம் வச்சுக்கோ. உயரம் தான் 3 இன்ச்சு, அகலம் வந்து 2 இன்ச்சு. அதே மாதிரி 2 இன்ச்சு தான், ஆனால் சின்னதாக வெட்டிக்கணும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் லைனிங் எவ்வளோ இது துணி எவ்வளோ வளர்ந்துருக்கோமோ அதை விட எக்ஸஸாக லைனிங் வச்சுக்கணும். லைனிங்கை வச்சு அடிக்கணும். இதுக்கு லைனிங் இது. இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல் லைனிங்கை முடிச்சு வச்சுக்கணும். இப்போ கெவுனில் பின்பக்க துணியை மடிச்சு வைக்கணும். இது ஃப்ரண்ட் பாவாடைக்கு கீழே ஒரு பட்டி துணி மாதிரி வச்சு தைக்கிறோம். இதை ஒரு அமுக்கடி அடிக்கணும். இப்போ லைனிங்கை சுற்றி அடிக்கணும். இப்போ கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறோம். வெட்டிக்கிடணும். வெட்டிக்கிட்டால் திரும்பி நல்லா திரும்பும். ரெண்டு இன்ச்சில் துணியை எடுத்து வச்சுக்கிட்டேன். அது 2 ஓரமும் மடித்து வச்சுருக்கேன். மடித்து வச்சு தைச்சிருக்கேன்.
ஃப்ரண்ட்டை ரெடி பண்ண மாதிரி பேக்கையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பேக் ஓப்பன் ஜிப் வைக்கிறதுக்காக. ஜிப்பு கீழே வச்சு இதுக்கு பார்த்துட்டு இந்த ஓப்பன் அடிக்கலாம். இது ஈஸி மெத்தட் ஜிப் அடிக்கிறதுக்கு. ரெண்டு பக்கமும் முதல்ல மேல் துணி வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைனில் வச்சு அடித்துணியும் மாடல் உள்ளது. இந்த மாதிரி உள்ளது இதை வச்சு தைக்கணும். இப்போ லைனிங்கில் திருப்பி
இன்னொரு பக்கம் சைடு வைக்கிறோம். இப்படி அடித்து வச்சுக்கணும். இப்போ இதை திருப்பணும். நம்ம பின்னாடி வைக்கிற கயிறுக்கு எப்படி திருப்போமோ அதே மாதிரி திருப்பணும். பின்னாடி ரோப்புக்கு கயிறு திருப்புற மாதிரி திருப்பணும். உள்ள கயிறு இருக்கும், இடுப்புக்கிட்ட அந்த ரோப்பை வச்சு அடிக்கணும். கத்திட்டு இருக்கோம்ல, இப்போது கயிறு வச்சு இப்போ இடுப்புக்கிட்ட இப்போ கவுன் ரெடி.